ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னோடய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அதாவது தமிழ் அறக்கட்டளை இன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு. ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில் இது பண்ண முடியாதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி நான் அதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு பெருசாக ஒரு இதை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நான் பண்ணுவேன். ஆனால் இது ஒரு தொடக்கம். ஸோ இந்த தொடக்கம் ஒரு வெற்றி அடைஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மாதமாக பண்ணணும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ எப்படி வெற்றிகரமாக இன்றைக்கி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ஐயாவோட நேம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தட் பியாண்ட் மைண்ட் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. சேனலோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐயா எனக்கு ஊக்கப்படுத்தி தான் நான் மறுபடியும் இன்றைக்கி தமிழ் அறக்கட்டளை ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 50 பேருக்கு இன்றைக்கி ஒரு முதல் முயற்சிங்கிறதால ஒரு 50 பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஐயா முதல்ல நான் ஐயாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க ஊக்கப்படுத்தினால தான் நான் இன்றைக்கி வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கேன். ரெண்டாவது நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, என் கூட எனக்காக ஹெல்ப் பண்ண என்னுடைய சிஸ்டர்ஸாக இருக்குது, என்னோடய கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ அவங்களோட உதவி எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. ஏன்னா தனியாக நான் பசங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டேன். அவங்க என்ன சிச்சுவேஷன்ஸ் தெரியல, யாருமே வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் பொண்ணாக இருந்தாலும் அவங்க உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி என் கூட வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூணாவது யார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்பாடு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு. என்ன தான் எல்லாேருக்கும் தானம் பண்ணுறோம், இருந்தாலும் சாப்பாடு நான் எனக்காக கொஞ்சம் சொல்லி பார்த்தேன். ஸோ அதனால் சாப்பாடு கொஞ்சம் குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அமௌண்ட் அப்படிங்கிறது, அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒருங்கிணைச்சி தான் காசு எல்லோரும் வாங்கணும். அது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் அமௌண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் எங்களுக்காக இது ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு சில பேர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இது காசுக்காக அப்படி சொல்லலை, அவங்க கொடுக்கணும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து டிராஃபிக், அதாவது வண்டி ஹெல்ப் பண்ணது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அந்த வீடியோவில் ஒரு ஐயா கிட்ட நான் பேசுவேன். அந்த ஐயா யார் அப்படின்னா, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துக்கு பக்கத்தில் அந்த ஐயா பக்கத்தில் உட்காந்து நான் பேசினேன். இது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆசையாக இருக்குது. என்னால் நானே அவர்கிட்ட ஓப்பனாக பேசினேன். நான் லைப்ரரி போனப்போ சரி ஐயா உட்காந்துருந்தாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு நான் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அவங்க ஏதோ சைக்கிள் கடை வச்சுருந்தாங்களாம், அது சரியாக ஓடலையா, குழந்தைங்களாம், அதாவது அவங்க பெற்ற குழந்தைங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ அவங்க கோயிலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னால் பண்ண முடியல, ஏன்னா கண்டிப்பாக நான் என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்குமே நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பாருங்கள். தமிழ் அறக்கட்டளை சார்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஆதரவு அற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எங்களுடைய முதல் முயற்சி. ஸோ இது மாதிரி நிறைய முயற்சிகள் நாங்கள் எடுப்போம். அது தொடர்ந்து வெற்றி அடையட்டும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஸோ எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் என்னுடைய நல்ல இதயத்துக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் நான் பாராட்டுகிறேன். அறக்கட்டளை பெரிய கட்டளை விட அருமையான கட்டளை, அன்றைக்கி ஒரு கட்டளை நல்லா இருக்கும், மக்களுக்கு எடுத்தாக இருக்கும்.
அல்லது இல்லை அவங்களோட உதவிக்கு நல்ல நற்பயன் செய்வீர்கள். நல்ல வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கொடுத்துட்ருக்கோம். உங்களே புரியுதா, பசங்க மீன்ஸ் கிளாஸ்மேட் தான் வந்திருக்காங்க. கம்மியாக ஒரு 4 பேர் தான் வந்திருக்காங்க. நான் ஒரு ஆள் 5 பேர் தான். எல்லோரும் கேட்டு பார்த்தேன், எல்லோரும் ஹெல்ப்பு வீட்டில் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பண்ணணும் ஆரம்பித்தாச்சு, இன்றைக்கி தொடங்கிடுவோம். ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்தது. சரி இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிடுவோம், யார் வர்றாங்க வரல, நானே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய கிளாஸ்மேட் பொண்ணுங்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அதுவும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லோரும் ப்ளஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா சில பேர் வராதாட்டியும் சில பேர் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறதுக்காக இந்த 3 பொண்ணுங்களும், ஒரு பொண்ணு வந்து லைப்ரரி படிக்க போயிருக்காங்க. ஸோ 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.